ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எவ்ரிடே நியூஸ் சேனல்லேருந்து நான் உங்கள் பாவை. இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கடாய் ஹீட்டாக இருக்குது. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இந்த ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதை சேர்த்துடலாம். பொன்னிறமாக மாறாத அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போது இந்த பதத்தில் நம்ம ஒரு தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு இது வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீர்க்கங்காயவை சேர்த்துக்கலாம். நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயும் நல்லா சேர்த்து இப்போ இதை நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம போட்டிருக்கிற மசாலாவில் பச்சை வாசனை போயிடுச்சு. அது கூட நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பை மசித்து சேர்த்துக்கலாம். இது கூடயே தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். பருப்பில் ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போது பீர்க்கங்காய் கூட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இது கூட லைட்டாக நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அது கூடவே தேங்காய் துருவலும் சேர்த்துடலாம். இப்போ இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். நம்ம பக்கத்தில் இன்னொரு தாளிப்பு கரண்டியில் ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அது பொரிஞ்சு வர நேரத்தில் ஒரு 2 மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தாளித்து எடுத்துகிட்டு வந்த தாளிப்பு குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம். அப்படியே சுட சுட பரிமாறுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.